நீங்க 2 மாசம் வந்து டைலரிங் கிளாஸே போக வேண்டியதுல 2 டைம் வீடியோ பாருங்க. என்னோட வீடியோவை ஈஸியா கத்துக்கலாம். கைக்கு வந்து துணி கட் பண்றப்போ வந்து 4ஆ மடிச்சுக்கிட்டு தான் கைக்கு வந்து துணி கட் பண்ணணும். இங்க எங்க நம்ம தையல் வச்சிருக்கிறோமோ அந்த தையல்ல வந்து கரெக்டா நம்ம கோடு போட்டுக்கிட்டே வரணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த முனையில இந்த மாதிரி வெட்டிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வெட்டிடணும். பாருங்க, பின் போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க, இதுதான் பின் போர்ஷன். நீங்க இப்போ புதுசா பழகுற நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போட்ட ஜாக்கெட்டை வெட்டாதீங்க, பிளெயினா உள்ள ஜாக்கெட்டை வெட்டி பழகிங்க. அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரேஷன் கடையில எல்லாம் புடவை வேஷ்டி எல்லாம் நிறைய வாங்குவோம். அதுல இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இது வந்து முன் போர்ஷன், இது வந்து பின் போர்ஷன், இது வந்து கை, இது வந்து பட்டி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து டைலரிங் வீடியோ போட போறோம். ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, ஏக்கா டைலரிங் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எனக்கு நேரம் கிடைக்காததுனால என்னால கட்டிங் பண்ண முடியல. இப்ப வாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு வாங்க பாக்கலாம். பாருங்க, இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். இப்ப இந்த ப்ளவுஸ் தான் நான் கட்டிங் பண்ண போறேன். இதை வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி அளவு ப்ளவுஸும் வந்து சுருக்கமா இருந்துச்சுன்னா அதையும் தேய்ச்சிங்க நல்லா. நான் இன்னைக்கு வந்து இந்த அளவு ஜாக்கெட்டை வச்சுதான் அளவு எடுத்துதான் வெட்ட போறேன். வாங்க வெட்டுறத பாக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்க 2 மாசம் வந்து டைலரிங் கிளாஸே போக வேண்டியதுல 2 டைம் வீடியோ பாருங்க. என்னோட வீடியோவை ஈஸியா கத்துக்கலாம். எனக்கு வந்து 1 மீட்டர் துணி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு துணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. நான் கை வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து 2ஆ மடிச்சுடுங்க. இது வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் உள்ளது, அதனால டிசைன் மேல வர்றது மாதிரி வச்சுங்க. இது வந்து உள்பக்கம். எப்பொழுதுமே நம்ம வந்து துணி கட் பண்ணா டிசைன் வந்து மேலதான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து 2ஆ ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு மடிப்பு மடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4ஆ மடிச்சுக்கணும். நம்ம கைக்கு வந்து துணி கட் பண்றப்போ வந்து 4ஆ மடிச்சுக்கிட்டு தான் கைக்கு வந்து துணி கட் பண்ணணும். முன்னாடி வந்து கைக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மடிச்சு வச்சு தைக்கிறோமோ அதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுலாம் ஸ்கேல வச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்க வேண்டியதான். இதை வந்து நீங்க அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு அளந்தாலும் அளந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டேபிள கூட அளந்துக்கிட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சுதான் நான் வந்து துணி கட்டிங் பண்றேன். இன்னொரு வீடியோல வந்து அளவு ப்ளவுஸே இல்லாம வந்து அளவு எடுத்து எப்படி கட்டிங் பண்றதுங்கிறத இன்னொரு வீடியோல போடுறேன், அதை பாருங்க. தையலுக்கு போறதுனால இந்த அளவுக்கு வந்து துணியை ஒரு அரைஞ்சி விட்டுட்டு தள்ளியே வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்துங்க. இப்ப கைக்கு வந்து கரெக்டா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம நல்லா அப்படி கையில வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. ஒரு சில பேர் நம்ம ஜாக்கெட் போடுறப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப லூஸ் கொடுக்கும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சுருக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அளவு கரெக்டா இருக்கும். இந்த சுருக்கம்லாம் லூஸ் எல்லாம் கொடுக்காது துணி. சுருக்கமா இருந்துச்சுன்னா நம்ம வெட்டுறது ஒரு அளவா இருக்கும், அது ஒரு அளவு போகும். அதனாலதான் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து துணி வந்து சுருக்கம் உழுக்கிறது. இப்ப கரெக்டா இந்த அளவுக்கு நேரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பழைய தையல் எங்க இருக்கோ அதை கரெக்டா மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க எங்க நம்ம தையல் வச்சிருக்கிறோமோ அந்த தையல்ல வந்து கரெக்டா நம்ம கோடு போட்டுக்கிட்டே வரணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கிறோம். அதனால வந்து நம்ம தையலுக்கெல்லாம் இதுல வந்து நம்ம துணி ஒதுக்க வேண்டியதில்லை. எங்க தையல் இருக்கோ அதே இடத்துல வந்து நம்ம கோடு போட்டுக்கிட்டு போனா கரெக்டா இருக்கும். இந்த கோடு போட்டதுலயே வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கைக்கு துணி விடுறது, அதனால வந்து இது அப்படியே ஒரு கோட் போட்டுற வேண்டியதான். இதோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தைக்கிறப்போ வந்து அளவு எடுத்துக்கலாம். அதனால இந்த அளவு நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த முனையில இந்த மாதிரி வெட்டிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வெட்டிடணும். பாருங்க, நம்ம கரெக்டான அளவு குறிச்ச இடம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து தனியா இந்த மாதிரி கத்திரியில வந்து சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசா கட் பண்ணக்கூடாது. இந்த சைஸுக்கு கட் பண்ணா போதும். நம்ம கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளவு துணி வந்து நமக்கு தேவைப்படாது. நம்ம உடம்பு பாடி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க துணி எடுத்துங்க. நான் வந்து 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு மீதி உள்ள துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட போறேன். இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிடுங்க. இதான் நம்மளுக்கு சென்டர். மார்க் பண்ணிட்டு நம்ம வெட்டின துணியை வந்து அப்படியே வந்து இப்படி 2ஆ எடுத்துட வேண்டியதான்.
எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த சைடு மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி கிராஸா ஒரு கட்டிங் போடணும். அப்படி அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இந்த இடம்ல சுருக்கம் இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கட்டிங் பண்றது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே தச்சிடுவாங்க, அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சுருக்கமா இருக்கும். அப்படியே நம்ம ஜாக்கெட் போட்டோம்னா போட்டது மாதிரியே தெரியாது. நான் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்து டைலர் வெளில தச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து செட் ஆகுறது கிடையாது. அதனால டைம் கிடைக்கிறப்பல நான் வந்து எனக்கு நானே தச்சுக்கிறது தான். பாருங்க இந்த சைஸுக்கு தான் கட் பண்ணணும். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து கட் பண்ணாத துணி, இந்த துணி வந்து கட் பண்ண துணி. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இந்த இடம் வந்து சுருக்கம் கொடுக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்றது. அப்புறம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம துணி மடிச்சு வச்சு தைக்கிறதுக்காக இந்த இடம் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம். இது வந்து மார்க்கர்ல போட்டதுனால சீக்கிரமா நம்மளுக்கு அலைஞ்சிடும். அதனால இந்த இடம் வந்து கத்திரியில வச்சு லைட்டா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸே தேவையில்லை. நம்ம கட் பண்ண அளவை வச்சு சீக்கிரமா தச்சு முடிச்சிடலாம். அடுத்தது வந்து பின் போர்ஷன் வெட்டிடலாம். பாருங்க நம்ம வந்து கைக்கு வந்து 4ஆ மடிச்சிருந்தோம். பின் போர்ஷன் வெட்டுறதுனா நம்மளுக்கு 2ஆ தான் மடிச்சிருக்கணும். பாருங்க இது அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு டவுட்னா பாத்துங்க, 2 துணி தான் இருக்கும். பாருங்க கீழே 1 மேல 1 இது மாதிரி 2ஆ மடிச்சிங்க. இந்த மாதிரி 2ஆ மடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு துணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளவு துணி நம்ம வந்து வெட்டினோம்னா இந்த துணியெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு துணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ ஒரு சில துணியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜா இருக்கும். நம்ம அப்படியே பார்க்காம நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம போடுறப்ப வந்து இது வந்து நடு சென்டருக்கு வந்துடும். பாருங்க நான் எடுத்த ப்ளவுஸ்லயும் பாருங்க டேமேஜா பாருங்க, சரியா பார்க்கல. இது வந்து பீஸ்ல தான் கிழிச்சது, அப்படி இருந்தும் பாருங்க டேமேஜா இருக்கு பாருங்க. அதனால இது வந்து நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்த இப்போ வந்து டேமேஜ் இல்லாத பக்கமா மடிச்சு போட்டுக்கலாம். எப்படி மடிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு 2ஆ தான் மடிக்கணும், 4ஆ மடிக்க கூடாது, 2ஆ தான் மடிக்கணும். மடிச்சுட்டு பின்னாடி வந்து நம்ம வந்து மடக்கி வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1 இன்ச்சுக்கு வந்து கோடு போட்டுக்கலாம். கைக்கு நம்ம எப்படி துணி விட்டோமோ அதே மாதிரி தான் வந்து மடிப்புக்கு வந்து இந்த அளவுக்கு துணி விடணும். இந்த அளவுக்கு துணி விட்டுட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். நம்மளோட இடுப்போட அகலம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இந்த மாதிரி வச்சுக்கிங்க. ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம வந்து இங்க இருந்து இங்க அளவு எடுக்க கூடாது. இந்த இடத்துல இருந்து நம்ம கழுத்து தையல் எங்க இருக்கோ கழுத்துக்கு மேல வந்து நம்ம அளவு எடுத்தோம்னா அந்த அளவு வந்து கரெக்டா இருக்காது. ஏன்னா ஜாக்கெட் கழுத்து ஒரு சில பேர் வந்து அப்படி அகண்டு இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஒடுக்கமா இருக்கும். அதனால இந்த அளவெல்லாம் கரெக்டா இருக்காது. இந்த கழுத்துக்கு கீழே இந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்க, இதுல இருந்து தான் வந்து நம்ம வந்து இடுப்போட அகலத்தை எடுக்கணும். பாருங்க நான் டேப் எங்க வைக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும். இதுக்கு மேலேயே நம்ம அளவு எடுத்துடக்கூடாது, அந்த அளவு கரெக்டா இருக்காது. பாருங்க எனக்கு வந்து 17 இருக்கு. இது வந்து என்னோட கரெக்டான அளவு. இந்த அளவுல தைச்சனா எனக்கு கரெக்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு லூசா வேணும்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்க லூசா வச்சுக்கலாம். எனக்கு வந்து 17 இன்ச்சு கரெக்டா இருக்கும். அதனால இந்த இன்ச்சையே நான் எடுக்க போறேன். இது வந்து நம்ம டேப்ல என்ன பண்ணணும்னா இப்படி வந்து 2ஆ மடிச்சு பார்க்கணும். 17 பாதி எத்தனைன்னு பார்க்கணும். பாதி பாத்தீங்கன்னா 8.75 வருது. 8.75க்கு பதிலா நம்ம வந்து 9 கூட வச்சுக்கலாம். இடுப்போட அகலத்தை தான் முன்னாடி அளவு எடுத்தோம். இப்போ வந்து நீளத்தை எடுத்துக்கலாம். பாருங்க தையல் எங்க இருக்கோ அந்த இடத்துல கரெக்டா வச்சுக்கிங்க. அந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வரணும். உங்களுக்கு வந்து இடுப்பு இறக்க வேணும்னா நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா 13.5 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு இடுப்பு இறக்க வேணும்னா இந்த ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இதுல சேர்க்கணும். நம்ம தையல் எங்க இருக்கோ அங்க வச்சிருக்கிறோம். வச்சு 13.5 இன்ச்சு வந்திருக்குது. தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சு நம்ம வைக்கணும். உங்களுக்கு இன்னும் இடுப்பு இறக்க வேணும்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப அளவுல இருந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் நீளத்துக்கு. கரெக்டா அளவெல்லாம் குறிச்சு மார்க் பண்ணிடலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பழகுறீங்கன்னா ஒரு பேனா நோட்டை எடுத்து வச்சு அளவெல்லாம் கரெக்டா எழுதி வச்சுக்கிட்டு நீங்க கட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எங்களுக்கு பழகின எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால நாங்க வந்து நோட்ல எழுதல. இப்ப வந்து அகலத்தை வந்து நம்ம குறிச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க 9 8.75 இருந்துச்சு. நான் வந்து 9 வைக்கிறேன். கரெக்டா 9 வச்சு நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து அகலம் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து நீளத்தை மார்க் பண்ண போறோம். நீளம் வந்து 13.5 இன்ச்சு இருந்துச்சு. தையலோட சேர்த்து 14 இன்ச்சு இப்போ வந்து மார்க் பண்ண போறோம்.
பாருங்க நீளத்துக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம வச்சு மார்க் பண்ணணும். நீங்க வந்து இங்க இருந்து வந்துடக்கூடாது. நம்ம எந்த இடத்துல வந்து கோடு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். பதினாலு இன்ச்சு அதே மாதிரி இந்த இடத்துலயும் வச்சு மார்க் பண்ணிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம எந்த இடம் மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடம் வந்து ஸ்கேலால வச்சு ஒரு கோடு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து 1.5 இன்ச்சு வந்து துணி கட் பண்ணிக்கலாம். இதுலயே மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிங்க. இந்த பாருங்க கோடு போட்டிருக்கான் பாருங்க. இதான் எக்ஸ்ட்ரா உள்ள துணி நம்மளுக்கு. இதான் கரெக்டான அளவு. எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட அளவை பார்க்கலாம். ப்ளவுஸ்ல வந்து 2 தையலையும் கரெக்டா எடுத்துங்க. அந்த ஷோல்டர்ல உள்ள தையலை எடுத்துட்டு இந்த கழுத்துல உள்ள துணியை நடு சென்டரா அப்படி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கழுத்தோட அளவு. இதுல வந்து நீங்க கழுத்து இறக்க வேண்டாம்னு இறக்கிக்கலாம். அப்படி இறக்க வேண்டாம் எனக்கு கழுத்து வந்து ரொம்ப சிறுசா வேணும் அப்படின்னாக்கா நம்ம இதோட அளவு வந்து மேல ஏத்திக்க வேண்டியதான். எனக்கு வந்து என்னோட கழுத்து அளவே கரெக்டா இருக்கு. அதனால நம்ம அதே அளவுல வச்சு மார்க் பண்ண போறேன். பாருங்க அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து கழுத்தை வச்சு மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த இடத்த வந்து சென்டரா மார்க் பண்ண இடத்துல வச்சுக்கோங்க. பின் போர்ஷனோட நீளத்தை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிருக்கிறேன். அதே அளவுக்கு வந்து நம்ம ஜாக்கெட்டை வந்து மடிச்சு போட்டு நம்ம வந்து நீளத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம நேரா வைக்க கூடாது. இப்படி கொஞ்சம் கிராஸா தான் வைக்கணும். வச்சுட்டு இதை வந்து நல்லா கையில வச்சு இப்படி அமுத்திடுங்க. இந்த துணியை அமுத்திட்டு இந்த கழுத்து துணியை வந்து கொஞ்சம் நேரம் அப்படி எடுத்து விடுங்க. ஏன்னா அப்படி நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கிராஸா போயிடும். கழுத்து நேரம் இருக்காது கட் பண்றப்போ. அதனால வந்து கரெக்டா வந்து இந்த மாதிரி வந்து மடிப்பெல்லாம் கரெக்டா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோமோ துணி அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். இதோட அளவு பாத்தீங்கன்னா இப்ப 2.5 இருக்கும். உங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் கம்மியா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க 2 கூட வச்சுக்கலாம். பாருங்க 2.25 இருக்கு. எனக்கு வந்து இவ்வளவு அகலம் வேண்டாம். கழுத்து ரொம்ப அகலமா தான் இருக்குது. அதனால கரெக்டா 2.5 தான் வைக்க போறேன். இதுல 2.5 வச்சாக்கா இந்த அளவுக்கு வருது பாருங்க. நீங்க வந்து இந்த அளவை தான் எடுக்கணும் கழுத்துக்கு அப்படின்னு கிடையாது. டேப்ல கூட நீங்க கரெக்டா இதை வந்து டேப்ல அளவு எடுத்துக்கலாம். 2, 2.5 இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கழுத்தோட அகலம் வந்து கம்மியா வேணும்னா 2 வச்சுக்கிங்க. அதிகமா வேணும்னா 2.5, 3 அந்த மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னோட அளவுக்கு வந்து நான் 2.5 தான் வைக்க போறேன். இது வந்து 2.25 இருக்கு. நான் இப்ப வைக்கிறது வந்து 2.5 வைக்கிறேன். வச்சுட்டு இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிருக்கிறேன். இது அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணிட வேண்டியதான். நீங்க வந்து உங்களுக்கு புதுசா கட்டிங் பண்றவங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஜாக்கெட்டை வச்சு கூட இந்த மாதிரியே போட்டுங்க. அப்படியே கோட் போட்டுற வேண்டியதான். இதோட அளவு பாத்தீங்கன்னா 2.5 இல்ல 3, 3.5 அந்த மாதிரி கூட. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா 2.5 இருக்கும். தையலோட சேர்த்து வந்து 2.5 இதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வருது பாருங்க 2.5. மார்க் பண்ணிட்டு இதோட நீளத்தை பார்க்கலாம். கையில இருந்து கீழே உள்ள நீளத்தை பார்க்கலாம். பாருங்க இதான் கையே. இப்ப இதுக்கு கீழே உள்ள அளவை தான் நம்ம அளவு எடுக்க போறோம். இந்த மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல வச்சுக்கிங்க தையலை கரெக்டா. இந்த இடத்துல வச்சுட்டு நம்மளுக்கு எந்த இடம் வந்து அந்த தையல் வருதோ அந்த இடத்துல லைட்டா ஒரு புள்ளி வச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா தையலுக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிடலாம். பாருங்க இந்த இடத்துல அளவு வருது. நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கிறேன். பாருங்க இது வந்து தையலோட கோடு. இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்ட துணி. இப்ப இந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து கோடு போடணும். இது வந்து ஷோல்டரோட அளவு.
இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம கிராஸா ஒரு கோடு போட்டுடலாம். பாருங்க, இந்த கோடு வந்து ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடணும். இந்த ஒரு இடம் மட்டும் தான் நம்ம அப்படி கிராஸா விடணும். பாருங்க, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிடுங்க முக்கோண ஷேப்ல. இப்ப எல்லாம் ரவுண்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணிடலாம். முன்னாடி கழுத்து ரவுண்ட் பண்ணி இருக்கிறோம், அதுல இருந்து நம்ம கட் பண்ணிடலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஜாக்கெட்டை வேஸ்ட் பண்ணீங்கன்னா தான், வேஸ்ட் பண்ணி நீங்க தச்சு நீங்க போட்டீங்கன்னா தான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரேஷன் கடையில எல்லாம் புடவை வேஸ்டி எல்லாம் நிறைய வாங்குவோம். அதுல இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணி நிறுத்திட்டு திரும்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து கட் பண்ணணும். கட் பண்ணணும். கரெக்டான அளவு கோட்ல வந்து லைட்டா வந்து இந்த மாதிரி வந்து கத்திரியால கட் பண்ணிடுங்க. இதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டது. அதே மாதிரி மடிச்சு தைக்க வேண்டிய இடத்துலயும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம அளவு ப்ளவுஸே பார்க்க வேண்டியதுல டக்கு டக்குன்னு எடுத்து தச்சு முடிச்சிடலாம். பாருங்க, பின் போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க, இதுதான் பின் போர்ஷன். எனக்கு கழுத்து சிறுசா வேணுங்கிறதுனால நான் வந்து அகலம் வந்து கம்மியா வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. நான் இன்னைக்கு வந்து ரவுண்டு கழுத்து தான் கட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு பாக்கழுத்து வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வி ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன்ல கழுத்து வேணுமோ அந்த டிசைன்ல வந்து இதே அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்தது முன் போர்ஷன் கட் பண்ணிடலாம். பின் போர்ஷன் வெட்டுறப்போ இந்த மடிப்பு வந்து இந்த பக்கம் வரணும், நம்ம கை பக்கம் வரணும். அதே வந்து முன் போர்ஷன் வெட்டுறப்போ இந்த மடிப்பு வந்து இந்த பக்கம் போகணும், இந்த மடிப்பு வந்து இந்த பக்கம் இருக்கணும். பாருங்க, ஓப்பன்ல இருக்கணும். முன் போர்ஷன் வெட்டுறப்போ வந்து இந்த ஓப்பன் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு துணி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். துணி கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த பக்கம் துணி அதிகமா இருக்கோ அந்த பக்கம் நீங்க மடிச்சு போட்டுக்கலாம். இது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நான் கட் பண்றது வந்து நேர் கட்டிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பின் போர்ஷன் வெட்டி இருக்கிறோம் பாருங்க, அதை அப்படியே நம்ம அளவு மார்க் பண்ணிட வேண்டியதான். பின் போர்ஷன் எப்படி நம்ம மடக்கி கட் பண்ணோமோ அதையே தூக்கி அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். எப்படி கட் பண்ணி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கரை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு இந்த முன் போர்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் துணி கொஞ்சம் அதிகமா விடணும். ஏன்னா பட்டி எல்லாம் தைக்கிறோமா, அதனால அதுல கொஞ்சம் துணி போயிடும். ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 1 இன்ச்சுக்கு கூட நீங்க எக்ஸ்ட்ரா இதுல துணி விட்டுங்க. முதுகு பக்கம் வெட்டுறப்போ வந்து இதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணா போதும். முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் துணி விடணும். ஏன்னா பட்டி எல்லாம் வைக்கிறப்போனால துணி வந்து கம்மியாயிடும். அதனால இதுல ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கரெக்டா இந்த இடம் இப்படி மார்க் பண்ணிங்க நீளமா. நம்ம இதே இடம் மார்க் பண்ணிருக்கத அதே மாதிரி இந்த இடமும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த கழுத்து பக்கம் மட்டும்தான் நம்ம அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணணும். இந்த இடத்த மட்டும் கரெக்டா இந்த மாதிரி மார்க்கர்ல வச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ எடுத்துட வேண்டியதான். இதை எடுத்துட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸ்ல வந்து இந்த நம்ம கொக்கி வச்சு தைக்கிறோம் பாருங்க, இந்த அளவை தான் நம்ம கரெக்டா வந்து இந்த கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணணும். முன் போர்ஷனுக்கு வந்து இந்த அளவை தான் நம்ம கரெக்டா மார்க் பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் துணியெல்லாம் எதுவுமே விட வேண்டியதில்லை. நீங்க இப்படியே வச்சு மடக்கி வச்சு தைச்சிங்க, கரெக்டா இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கு துணி விட வேண்டியதில்லை. அப்படி நம்ம தையலுக்கு துணி விட்டுட்டோம்னா நெஞ்சு பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும். இந்த கழுத்தோட அளவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும். அதனால வந்து இதை மடக்கி வச்சுட்டு இதை கரெக்டா மார்க் பண்ணிட்டு இங்க மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமா துணி விட்டா போதும். பாருங்க, இதான் நம்ம மார்க் பண்ண இடம். இந்த இடமும் தான் நம்ம மார்க் பண்ண இடம். இது வந்து நீளத்தோட அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்ப வந்து இந்த இடத்துல வச்சுதான் நம்ம வந்து கழுத்தோட அளவை குறிக்க போறோம். கழுத்து பகுதியை வந்து அளவு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப கரெக்டா இந்த மாதிரி வச்சிடுங்க. வச்சுட்டு இதை அப்படியே கையில வச்சு நல்லா துணியை அமுத்திடுங்க. அமுத்திட்டு நல்லா சுருக்கம் இல்லாம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து துணியை வந்து நல்லா கொஞ்சம் டைட்டா அப்படி ரொம்ப லூஸ் கொடுக்காம இப்படி நல்லா டைட்டா பிடிச்சிட்டு நம்ம வந்து இப்ப இதுலயே கரெக்டா மார்க் பண்ணணும். பாருங்க, கரெக்டா இந்த தையலுக்கு நேரையே அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதுல இருந்து வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம துணி விட்டா போதும். பாருங்க,
இந்த அளவுக்கு விட்டா மட்டும் போதும். நீங்க நினைப்பீங்க இதுக்கு வந்து காய்ஞ்சி துணி விட்டுருக்கோமா, ஏன் இதுக்கு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விடல அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளுக்கு வந்து தைக்கிறப்போ வந்து கரெக்டா வந்துடும். அதனால வந்து நான் வந்து இந்த தையலுக்கு வந்து துணி விடல. பின் போர்ஷனுக்கு மட்டும்தான் நான் துணி விட்டுருக்கேன், முன் போர்ஷனுக்கு வந்து துணி விடல. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா ஸ்கேலால வச்சு கோடு போட்டுக்கலாம். பாருங்க, இதான் நம்ம மார்க் பண்ண இடம். இந்த இடத்துல வச்சு ஸ்கேல்ல வச்சு கோடு போட்டுக்கலாம். இதோட நீளத்தோட அளவை பார்த்துக்கலாம். பாருங்க, எந்த இடத்துல தையல் இருக்கோ அதுல வந்து டேப்பை வச்சுக்கிங்க. பாருங்க, கரெக்டா 4 இன்ச்சு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம அந்த மாதிரி மடிச்சு தைச்சிருப்போம். இப்ப இந்த தையலுக்கு வேற நம்மளுக்கு துணி தேவைப்படும், இந்த தையலுக்கும் நம்மளுக்கு துணி தேவைப்படும். அதனால வந்து 4 இன்ச்சு இருக்குது, நம்ம 5 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இதோட அளவு வந்து கரெக்டா 5 வச்சுக்கலாம். இந்த இடம் வருது, இந்த இடம் கரெக்டா அப்படி மார்க் பண்ணிங்க. அடுத்தது வந்து உள்ள கப்போட அளவு நீளத்தை பார்த்துக்கலாம். பாருங்க, நீளத்தை வந்து நம்ம தையல்ல இருந்து தான் அளவு எடுக்கணும். எங்க தையல் இருக்கோ அதுல இருந்து கரெக்டா அளவு எடுத்துங்க. அளவு எடுத்துக்கிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து சென்டர் தையல் போட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டா பார்த்துக்கணும். பாருங்க, 9 இன்ச்சு இருக்குது. இப்ப கரெக்டா அதை மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டா சென்டர்ல தான் வைக்கணும். இந்த இடம் வருது பாருங்க 9. இதை கரெக்டா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம இதுக்கும் அளவை பார்க்கணும். பாருங்க, இந்த ஊக்கு பகுதியும் இந்த தையல் நடுக்கோட்டு தச்சிருக்கிறோம் பாருங்க, கப்புக்கு தையல் பகுதி, அது ரெண்டோட அளவையும் நம்ம கரெக்டா பார்க்கணும். இதை பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு வருது. நம்ம தையலுக்கு சேர்த்து வந்து 4.5 விடணும். இப்ப இங்க இருந்து இங்க வந்து 4.5 இருக்கணும் கரெக்டா. நம்ம ஏற்கனவே புள்ளி குத்தி இருக்கிறோம் பாருங்க, அது வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம உள்ள தள்ளி குத்தி இருக்கிறோம். இப்ப வந்து கரெக்டா 4.5 எடுத்துக்கலாம். இந்த இடம் வருது சென்டரு. பாருங்க, இங்க இருந்து இந்த அளவு வந்து நீளம் பாத்தீங்கன்னா கப்போட நீளத்துக்கு வந்து நம்ம 9 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே இங்க இருந்து இங்க வந்து 4.5, அதே 4.5 விட்டுட்டு 4.5 அளவுக்கு மார்க் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த கப்போட நீளத்தை பார்க்கணும். நம்ம வந்து ஐவுக்கு பக்கம் தான் வந்து இந்த கப்போட அளவு எல்லாமே வந்து இந்த ஐவுக்கு பக்கம் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவு தான் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதோட அளவை பார்க்கலாம். பாருங்க, கரெக்டா 2க்கு நேரம் நம்ம தையல் போட்டிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியே நம்ம மார்க் பண்ணிடணும். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். பாருங்க, இதான் சென்டரு. இந்த சென்டர்ல இருந்து 2.5 இன்ச்சு பாத்தீங்கன்னா இந்த இடம் வரும். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இடம் புள்ளி குத்துன இடம், இது வந்து 2.5. இந்த 2.5 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிட்டு இங்க என்ன 4.5 இன்ச்சு கரெக்டா மார்க் பண்ணோமோ அதே மாதிரி வந்து 4.5 இன்ச்சு வந்து இந்த புள்ளி குத்துன இடம் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து புள்ளி குத்துன இடம் வந்து கரெக்டா 4.5 இருக்கணும். இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்க இருக்கணும். அளவு வந்து 2 அளவு வந்து கரெக்டா இருக்கணும். பாருங்க, இப்ப இந்த கப்போட 4 பக்கமும் சுத்தி அளவு எடுக்கலாம். இந்த மாதிரி துணியை இப்படி கையில எடுத்துக்கிட்டு இந்த இடம் அளவை பார்த்துங்க. இங்க பாருங்க, இதுல இருந்து இங்க 1.5 இன்ச்சு, அதே மாதிரி வந்து இதுல இருந்து இந்த தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இப்ப மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் அளவு மார்க் பண்ண பாருங்க, அதுல இருந்து தான் வந்து நம்ம சுத்தி அளவு எடுக்கணும். பாருங்க, 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட வேண்டியதான். இப்போ 3 அளவு மார்க் பண்ணியாச்சு. பாருங்க, இங்க இருந்து இந்த அளவு மார்க் பண்ணிட்டோம், இங்க இருந்து நீளத்தோட அளவையும் மார்க் பண்ணிட்டோம், இந்த சைடு அளவையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்க இருந்து நம்ம வந்து 5 தான் மார்க் பண்ணிருக்கிறோம். 5க்கு நேரம் வந்து இந்த ஒரு புள்ளி குத்திட்டோம். இப்போ இதோட அளவை பார்க்கலாம். டேபிள் அளவு வந்து உங்களுக்கு சரியா புரியலனாலும் இந்த மாதிரி வந்து நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த தையலுக்கு மேல வந்து இந்த இடம் துணியை கரெக்டா தையலுக்கு நேரம் இந்த மாதிரி வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு
பாருங்க எந்த இடத்துல தையல் வருதோ அது தள்ளி கொஞ்சம் தள்ளி 1 இன்ச்சுக்கு தள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து பட்டிக்கெல்லாம் நம்ம மடிச்சு தைக்கணும். அதனால இதுக்கு கொஞ்சம் துணி தேவைப்படும். இந்த கைப்பகுதியும் கொஞ்சம் துணிக்கு தேவைப்படும். அதனால வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம்ல, இது அப்படியே சுத்தி ரவுண்டா வந்துடணும். பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட வேண்டியதான். இந்த தையல் தச்சிருக்கிறோம் பாருங்க கப்புக்கு, இதோட அளவும் கரெக்டா பாத்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த அளவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அதிகமா ஆயிடுச்சுன்னா கப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸ் கொடுத்துரும். இதுல என்ன அளவு நீங்க தச்சிருக்கிறீங்களோ அதே அளவுக்கு எடுத்துங்க. பாருங்க எனக்கு வந்து 1.25 இன்ச்சு இருக்கு. அதே அளவு வந்து இங்க மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல வச்சுட்டு இதான் நம்ம லாஸ்ட்ல 2.5 இன்ச்சு குறிச்சோம் பாருங்க, அந்த அளவுக்கு நேரம் வச்சுங்க. வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டா என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இடம் தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 2 டைம் வந்து வீடியோ பாத்தீங்கன்னாலே கரெக்டா புரிஞ்சிடும். இப்போ வந்து நான் ஸ்கேல்ல வச்சு கோடு போடுறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பாருங்க இதுதான், இது வந்து இடத்துல நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்க, அதோட அளவு தான் இது. இங்க இருந்து 1.25 இன்ச்சு, இங்க இருந்து 1.25 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சையும் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு கரெக்டா அந்த புள்ளியை வச்சுட்டு இப்ப அப்படியே ரவுண்ட் பண்ணிட வேண்டியதான். அந்த ரவுண்ட் பண்ணிருக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி பண்ணி இங்க என்ன நம்ம அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு நேரம் கொண்டு போய் இந்த அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான். இப்ப எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சுட்டா இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அங்கங்க மார்க் பண்ணிருக்கிறதுனால அளவு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து புரியாது. நீங்க வந்து ஒரு 2 டைம் வெட்டினீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். என்ன தப்பு பண்ணிருக்குங்கிறத அந்த இடத்த மட்டும் கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க இப்போ புதுசா பழகுற நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போட்ட ஜாக்கெட்டை வெட்டாதீங்க, பிளெயினா உள்ள ஜாக்கெட்டை வெட்டி பழகிங்க. அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்பதான் வந்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கிறோங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். புதுசா வந்து துணி கட்டிங் பண்ற நீங்க எல்லாம் வந்து துணி வந்து நழுவாம இருக்கிறதுக்கு பின்னூசி போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க கட் பண்ணியாச்சு. நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த இடம் நமக்கு தெரியறதுக்காக கத்திரியால அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே மடிச்சு வச்சு தச்சிடலாம். எந்த அளவையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். நான் இப்ப மார்க் பண்ற இடம்லாம் வந்து கப்புக்கு வந்து தையல் போடுற இடம் தான் இப்ப மார்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க இந்த இடம் ஒண்ணு, அப்புறம் இதுக்கு நேர இந்த இடம் ஒரு இடம் வரும். இதுல வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரியும், ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து புரியாது. அதுக்காக தான் நான் கட் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு டாட்டு, இது 3 வந்து நம்மளுக்கு வந்து கப்பு சைஸுக்கு வந்துடும். அடுத்தது வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ்க்கு வந்து கை, முன் போசன், பின் போசன் இது எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஊக்கு பட்டி, கீழே வந்து பட்டி, இது 2 தான் நம்ம கட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஊக்கு பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 2 துணி வந்து சமமா வச்சு இந்த மாதிரி நீல வாக்குல நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு அளவு பாத்தீங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மடிச்சுக்கலாம். தைக்கிறப்ப கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கன துணி ஒதுங்குதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ரெண்டு துணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பட்டி துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கீழே வந்து இந்த மாதிரி சமமா கட் பண்ணிடுங்க. நம்ம எந்த பக்கம் ஃபர்ஸ்ட்ல அளவு எடுக்கிறோமோ அந்த பக்கம் தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் அளவு எடுத்துக்கணும். அதான் கரெக்டான அளவு. இப்ப இந்த ஊக்கு ஐவுக்கு இருக்குது பாருங்க, இந்த பக்கம் தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்ப இதே பக்கம் வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு துணி விடுங்க. இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது, சும்மா நம்ம அப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். ஒரு சில பேருக்கு புரியலன்னு நீங்க அந்த இடத்துல கரெக்டா கோடு போட்டுங்க. இப்போ வந்து தையல் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். இதோட நீளம் நம்ம எந்த அளவுக்கு தச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம நீளத்தை இங்கேயே மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சாலும் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து நம்ம இங்கெல்லாம் மடிச்சு தைக்கணும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம், இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான்.
இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல மட்டும் கத்திரியால மார்க் பண்ணிடணும். நம்ம வந்து இதை மார்க் பண்ணல நம்ம இந்த பெண்டு தெரியாது, அதுக்காக வந்து இந்த தையல் உள்ள இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இந்த பெண்டு வந்து கரெக்டா தெரியும். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த இடப்ப மார்க் பண்ணிட்டா பாருங்க ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து கழுத்து பகுதிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பகுதிக்கு வந்து உங்களுக்கு துணி நிறைய இருந்துச்சுன்னா ரெட்டையில போட்டு கட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒத்தையிலேயே போட்டு கட் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதிக்கு வந்து நம்ம நேராவே கட் பண்ணக்கூடாது, கிராஸா தான் கட் பண்ணணும். அப்பதான் வந்து கழுத்துக்கு வந்து சுருக்கம் இல்லாம தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி துணியை வந்து ஒத்தையில போட்டாலும் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா ரெட்டையில துணி இருந்துச்சுன்னா ரெட்டையில கூட போட்டுங்க. இப்ப கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு விட்டு வெட்டிங்க. இந்த மாதிரி வந்து விட்டு விட்டா வெட்டிட்டு நம்ம வந்து இணைச்சு தைச்சிக்கணும். அது தைக்கிறப்ப காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த 2 முனையும் வந்து கட் பண்ணிடுங்க. ரெண்டையும் வந்து இணைக்கிறது மாதிரி மட்டமா வெட்டிங்க. முன்போசன் கப்புக்கு வந்து நம்ம அளவெல்லாம் எடுத்து எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க்கர்ல வந்து மார்க்கிங் பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்து தைக்கிறப்ப வந்து இந்த அளவு வந்து நம்மளுக்கு அலைஞ்சு போயிடும். அதனால இந்த அளவு நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பின்னூசை வச்சு இந்த இடம் வந்து ஓட்ட போட்டுருங்க. அப்படியே ரொம்ப பெருசா போட வேண்டாம், கொஞ்சம் சிறுசாவே போட்டுருங்க. இது வந்து தையல் வந்து மறைஞ்சிடும், அதனால உங்களுக்கு இது ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி வந்து 3 இடத்துலயும் வந்து பின்னூசால இந்த மாதிரி ஓட்ட போட்டுருங்க. அளவு மறைஞ்சா கூட நம்ம வந்து பின்னூசால ஓட்ட போட்டிருக்கிறோம். இந்த அளவு வச்சு நம்ம கரெக்டா தச்சிடலாம். பாருங்க பின் போர்ஷன் வந்து நம்ம வெட்டி இருக்கிறோம், முன் போர்ஷனும் கட் பண்ணி இருக்கிறோம். இப்ப ரெண்டையும் வந்து இந்த மாதிரி வந்து வெச்சு போட்டு இப்படி பாருங்க சமமா. முன் போர்ஷன் வந்து கொஞ்சம் துணி வந்து உங்களுக்கு வெளியில தெரியறது மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. முன் போர்ஷன் வந்து கொஞ்சம் தள்ளி உள்ள தள்ளியே தான் இருக்கணும். இந்த பாருங்க இந்த தெரியுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா இந்த இடமும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி வராது, தையல் வர்றப்ப சுருக்கம் எல்லாம் இல்லாம நல்லா டைட்டா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க இது வந்து முன் போர்ஷன், இது வந்து பின் போர்ஷன், இது வந்து கை, இது வந்து பட்டி. கப்பு பகுதியில வந்து மடிச்சு வச்சு தைக்கிறதுக்கு துணி, இது ஐவுக்கு பகுதிக்கு தைக்கிறதுக்கு. இது வந்து கழுத்து பகுதி தைக்கிறதுக்கு துணி. பாருங்க இவ்வளவுதான் வந்து ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ற துணியே வந்து இவ்வளவுதான். புதுசா பழகுற நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கப்புல வெட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து புரியாது. நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி கட்டிங் பண்றது அப்படின்னு. அந்த வீடியோ வந்து ஒரு 4-5 டைம் பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து அதை கட் பண்றப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ அது கரெக்டா தெரியும் உங்களுக்கு. அந்த இடம் பார்த்து நீங்க கரெக்டா கட் பண்ணிக்கலாம். இந்த தைக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோல போடுறேன், வெயிட் பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.